பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒலிவ மர கன்று நான். நீரே இதை செய்தி உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வே. நீரே இதை செய்தி உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வே. பாதம் அமர்ந்திருப்பே, பாதம் அமர்ந்திருப்பே, அதுதான் மிக நல்லது. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் வளர்கின்றவன் நான். அபிஷேக ஒலிவ மரம் தேவாலயத்தில் வளர்கின்றவன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒலிவ மர கன்று நான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நம்மை அவர் சுகம் பலன் ஜீவன் கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். இந்த நாளின் ஆராதனையை நாம் ஜெபத்தோடு தொடங்க போகிறோம். அதனாலே நீங்கள் தயவு செய்து உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த ஆன்லைன்ல எங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே தேவனை நாம் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு கவனத்தோடு நாம் அவரை ஆராதித்து இந்த நாளிலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் தலை வணங்கி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவையான ஜீவனுள்ள தேவனே, மறுபடியும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்மை பாடி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் முழுவதும் கொந்தளிப்போடு குழப்பத்தோடு மரண ஓலத்தோடு அநேகருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவர்களாக உலகம் முழுவதும் இன்றைக்கு காணப்படுகிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்மை ஆண்டவரே தூர தூரமான இடங்கள்ல இருந்து நாங்கள் ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஆவியில இணைந்தவர்களாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில உடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும். நாங்கள் பாடினது போல எங்கள் கூட நீர் இருந்தருளும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால வாழ முடியாது. நீர் இல்லாமல் எங்களால எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீர் எங்கள் துணையாக இருந்து நீர் எங்களுக்கு வழியாக இருந்து பாதுகாப்பாக இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்துல உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக கூடியிருக்கிற இந்த வேளையில உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் சர்வீஸ் நம்ம சந்திக்கிறதுல நான் மிகவும் ஆண்டவர்களை சந்தோஷம் அடைகிறேன். கடந்த வாரங்களில் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளும் நமக்கு பிரவேசிக்க வைத்து நம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு ஓய்வு நாளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கவலை, எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனா இருந்த பொழுதும் ஆண்டவர் நமக்கு ஒரு துணையாக எப்பொழுதும் இருந்திருக்கிறார்.
நம் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும் அவர் நம்ம விட்டு விலகாத அன்பை இதுவரைக்கும் நம்ம காட்டிக் கொண்டு வருகிறார். உலகத்துல எத்தனையோ பேர் இந்த உயிருக்காக போராடி கொண்டிருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுத்து ஆண்டவர் நம்ம இன்னால துதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை செய்திருக்கிறார். நம் கரங்களை தட்டி இந்த ஆராதனையை பாடுவோம். ஆண்டருக்கு இந்த அர்ப்பணித்து இந்த ஆராதனையை கொடுப்போம். ஏனென்றால் அவர் கிருபையை நாம் பெறுவதற்கு நாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்கள். ஆனால் அப்படி இருந்தும் நம்மை நேசித்து நம் பாவங்களை மன்னித்து பொது வாழ்வை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் உற்சாகத்தோடு நாளை ஆண்டவர் கையில் ஒப்புவிக்கும். முதலாவது நாம் எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, நம் மகிமைக்கு பாத்திரரே. ஆம், நமது கண்மலையான தெய்வம் இதுவரைக்கும் நான் நடத்தினார், இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. உங்கள் சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழச் செய்தி. உங்கள் சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவின் பலனானே, எனக்கும் பயமில்லையே. இயேசு ராஜாவின் பலனானே, எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே,
உமக்கே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நாம் பாடுவனமாக நாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். அவர் செய்த நன்மைகளை நினைப்பதற்கு மீண்டும் மீண்டுமாக நாட்களை நமக்கு கூட்டிக் கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்த பொழுதும் அநேக சோதனைகள் வந்த பொழுதும் நம்ம கூட இருந்து நம்மை தேற்றின ஆண்டவர் அவர்தான். இரண்டாவதாக நாம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனால் அந்த பாடலை பாடுவோம். எப்பேற்பட்ட இன்னல்கள் நம் வாழ்வில் ஏற்பட்டாலும் அவர் கிருபையும் அவர் இரக்கமும் நம் வாழ்வில் ஒருபோதும் மாறாமல் இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல, எத்தனை பேருக்கு அந்த வாக்கியம் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கிருபையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நன்மையை நினைத்து பார்க்க நேரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த பாடல் நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எப்பேற்பட்ட மலைகள் நம் வாழ்வில் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபையும் இரக்கமும் ஒரு நாள் மாறாததாக இருக்கிறது.
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே என்னை விட்டு விளையாட கைவிடாத ஸ்நேகிதர் என்னை விட்டு விளையாட கைவிடாத ஸ்நேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்விற்கு போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்விற்கு போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே ஜெயமானவர் வசமாயோடி இருப்பவர் ஜெயமானவர் வசமாயோடி இருப்பவர் என்பார்கள் நம்பிக்கையானவர் என்பார்களுக்கு போதுமானவர் என்பார்கள் நம்பிக்கையானவர் என்பார்களுக்கு போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே இந்த சுகமானவர் இந்த மீட்பரானவர் இந்த சுகமானவர் இந்த மீட்பரானவர் வருவாமல் என்னை காப்பவர் என்பதற்கு போதுமானவர் வருவாமல் என்னை காப்பவர் என்பதற்கு போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே என்றும் மாறாது இந்த வாழ்விலே என்றும் மாறாது இந்த வாழ்விலே என்றும் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. நாம் பாடணுமாக அவர் கிருபையும் அவர் இரக்கமும் நம் வாழ்வில் என்றும் மாறாததாக இருக்கிறது.
மலை போன்ற கஷ்டங்களை நினைக்க பொழுதும், உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த போதும் அவர் கிருபை நம்மளை ஏற்றுக்கொண்டு அநேக தரம் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொண்டது. ஆனால் நம் வாழ்வில் நிறைய இடத்துல ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறன்ற விஷயத்தையும் மறக்கிறோம். வேண்டிய போது மட்டும் அவங்களுக்கு எந்த டைம்ல உதவி தேவைப்படுதோ அந்த நேரத்துல மட்டும் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுறோம். மற்ற நேரத்தில் எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். ஆனா அவருடைய கரம் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கிறது. ஒரு சமூகம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது. நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை தேற்றுகிற ஒரு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் நம் வாழ்வில் ஆண்டவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். நாம் இந்த காலங்களில் உணர்ந்து கேட்போமா, ஆண்டவரே என் கூடவே எப்பொழுதும் வரும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு வாழ்வே இல்லை. நாம் இந்த பாடல் நாம் பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கேட்போமாக ஆண்டவரே, நீர் என் பக்கத்தில் இருக்கணும். இல்லை என்றால் நான் ஒன்றுக்கும் உதவனாக மாறிவிடுவேன். நீர் இல்லாமல் என் வாழ்வே இல்லை ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்
வைத்தியரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்களானப்பா என் வைத்தியரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்களானப்பா என் கூடவே வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது பக்கத்திலே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது அநேக தரம் நம் வாழ்வில் வியாதிப்பட்டுக் கொண்டிருந்தோம் சுற்றி நாம் நடக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் வியாதியோடு வேதனையோடு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் நம் வாழ்வில் ஆண்டவர் ஒரு நண்பனாக ஒரு வைத்தியனாக நம் வியாதிகளை தீர்த்தார் அநேக தரம் நம் கஷ்டத்துக்குள்ளாக இருந்தோம் அநேக வேதனைக்குள்ளாக சென்ற பொழுதும் நம் வியாதிப்பட்டு இருந்த பொழுதும் ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கும் நம்ம ஜபசிந்தியோட கேட்போமா எத்தனையோ பேருக்கு இந்த வைத்தியனான ஆண்டவர் இல்லாம இருக்கிறாங்க எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ஒரு அன்பனாய் ஏற்றுக்கொள்ளாம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க சோதனை நேரத்துல ஒரு நண்பன் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கை வகுப்பார் என்று எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு நண்பர் நம் வாழ்வில் இயேசுவாக இருந்திருக்கிறார் அந்த பாக்கியமானால் நிறைய பேருக்கு கிடைக்காம போய் கொண்டிருக்கிறது அதனால் இந்த காலவெளியிலும் அந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்ம அறியாத மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு தாயாக இருந்து ஒரு வைத்தியனாக இருந்து ஒரு நண்பனாக இருந்து அதே போல ஆண்டவரே இந்த உலகத்துல இந்த ஒரு நேரத்துல உண்மையாரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் மறைத்துக் கொண்டிருக்காங்க ஆண்டவரே நீர் அவர்கள் குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு துணையாக ஒரு ஆறுதலை கொடுக்கிற ஒரு நண்பனாக நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே இன்ற காலங்களிலும் உம்மை நோக்கி நிறைய பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் வியாதியோடு வேதனையோடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே நீர் அவர் ஜெபத்தை கேட்டு நீர் அவருக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே சோதனை நேரத்தில் நண்பரானீரே வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே சோதனை நேரத்தில் நண்பரானீரே என் வைத்தியரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்களானப்பா என் வைத்தியரே என் நண்பரும் நீரே எனக்கு எல்லாமே நீங்களானப்பா என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்களானப்பா என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்களானப்பா நமக்கு கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாத ஆண்டவரே கடினமான நேரத்துல வறுமையின் காலத்துல வாதிய நேரத்துல எங்களோடு இருந்து இத்தனை காலங்கள் நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே உங்க கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு எகோவா ஏரியாவாக இருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் எதிர்பார்ப்புகளை நீர் நிறைவேற்றி வந்தீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நீர் நடத்தினீர் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு உணவு கிடைக்காம இருக்கிறது
எத்தனையோ பேருக்கு தங்க இடம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நீர் எங்களுக்கு தங்குவதற்கும் உம்மை போற்றி துதிப்பதற்கும் ஒரு சபையை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஒரு நல்ல குடும்பங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. எவ்வளவு கிருபை ஆண்டவரை எங்க வாழ்க்கையில் நீங்க காட்டியிருக்கீங்க. எவ்வளவு இரக்கங்கள் ஆண்டவரை எங்க வாழ்க்கையில் நீங்க காட்டியிருக்கீங்க ஆண்டவரே. கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த பாடலையும் நம் ஜெபசிந்தையோடு பாடுவோம். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாமும் நீரே, என் தேவையெல்லாம் சந்திக்கும் தேவன் நீர் ஆண்டவரே. அர்ப்பணிப்போடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம்.
எங்க வேண்டுதலுக்கு ஆண்டவரே நீங்க செவி சாட்சிங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரை பார்க்கறதுக்கு எல்லாமே தோல்வியா தெரிஞ்சாலும் அதோட வெற்றி ஆண்டவரை நீங்க காண்பித்துக் கொண்டே இருக்கிறீங்க. அதற்காக நன்றோடு துதிக்கிறோம். எங்க விசுவாசம் ஒரு நாளும் குறைவுபடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க மங்கி அறிவத்திலே ஆண்டவரே இருந்தாலும் இது அணைக்க மாட்டேன்ற விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை பெருக்கிக் கொள்வதற்கும் நடக்கிற சூழ்நிலைகள் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளாகும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோட காத்திருக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கீங்க. இனிமேல் நம் ஜெபத்துக்கு ஆண்டவரே இது செவி சாய்த்தீங்க ஆண்டவரே. கடைசியாக முதல் சொன்னதை மாற்ற நாம் பாடி முடிப்போம். நம் எதிர்பார்ப்புக்கும் மேலாக ஆண்டவர் செய்தார். நம் ஜெபங்களுக்கும் அவர் செவி சாய்த்தார். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீரே. ஏதோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. வேதபாடம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்போது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளு செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த கடுமையான சவாலான சூழ்நிலைகளுக்காக ஜெபித்து வருகிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வந்திருக்கிறார்.
நமக்கு அவர் பதில் கொடுத்து வந்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில இக்கட்டான இந்த சூழ்நிலைகள்ல அநேகருக்கு தேவன் சுகம் கொடுத்து வருகிறார். ஒரு பக்கம் மக்கள் மரித்து கொண்டிருந்தாலும் தேவன் அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறத ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவர் மட்டும் ஏன் சுகமாகல, இவருக்கு ஏன் சுகம் கிடைக்கல, இவருக்கு மட்டும் எப்படி ஆண்டவர் குணம் கொடுத்தார், அநேக கேள்விகள் நமக்கு இருந்தாலும் கூட தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற காரியம் அது மாறாதது. அவருடைய சுகமாக்கும் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்யக்கூடியதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால சபையாக, குடும்பமாக, தனி நபர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சவால் நிறைந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த நாளிலே கூட ஒரு சகோதரன் நம்மோடு கூட ஜெபத்துல இணைந்து நம்மை ஜெபத்துல வழிநடத்த போகிறார். நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, பாவையான என்னையும் இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உண்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உண்மை நோக்கி பார்க்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்துக்காக உண்மை துதிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால லாக்டவுனாக இருந்தாலும் சுவாமி, ஆனாலும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாகவும் ஆண்டவரே சுவாமி உண்மை நாங்கள் துதிக்கும்படியாகவும் உம்மோடு கூட நாங்கள் உறவாடும்படியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த பாக்கியத்துக்காக உண்மை துதிக்கிறோம். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த வேலையில கூட ஆண்டவரே சுவாமி இந்த கொரோனா வியாதியினால ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால சுவாமி ஆண்டவரே இந்த தேசத்துல ஆண்டவரே பரவி கிடக்கிற ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே உயிர் சேதங்கள்ல இருந்தும் ஆண்டவரே இந்த வியாதியினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு சுவாமி ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்களிலும் வீடுகளிலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே புதைக்கிறது கூட இடம் இல்லாம சுடுகாடுகள் இல்லை ஆண்டவரே நிரம்பி வழிகிறத நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி ஆண்டவரே தேவனே சுவாமி ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீர் தயவாக நீர் இறங்கும். சுவாமி ஆண்டவரே இந்த இரண்டாவது அலையிலேயே இவ்வளோ பெரிய மோசமான ஆண்டவரே இழப்புகள், இவ்வளோ பெரிய ஆண்டவரே உயிர் சேதங்கள் சுவாமி ஆண்டவரே இன்னும் அடுத்த மாதத்தில் ஆண்டவரே மூன்றாவது அலை கூட ஆண்டவரே வரும் என்று ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இந்த மருத்துவ குழுக்கள் ஆண்டவரே எச்சரிக்கிறாங்க. சுவாமி ஆண்டவரே தேவனே தயவாக எங்கள் மக்களுக்கு நீர் தயவு காண்பித்தரல வேண்டுமா இன்மை கெஞ்சுகிறோம். சுவாமி ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நினைவே மக்களுக்கு நீர் இறங்கினதை போல ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் எப்படி ஆண்டவரே இறங்கினதை போல சுவாமி ஆண்டவரே அந்த நாட்களில நீர் ஆண்டவரே இறங்கினதை போல இப்போதும் சுவாமி ஆண்டவரே இந்த ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே சுவாமி எங்க ஆண்டவரே மாநிலத்துல எங்க மாவட்டத்துல சுவாமி ஆண்டவரே எங்க கிராமத்துல ஆண்டவரே சுவாமி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே தயவாக நீர் இறங்குங்க. ஆண்டவரே சுவாமி இந்த ஆண்டவரே நீர் வருகிற ஆண்டவரே சுவாமி நீர் வருகிற ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று சொன்னதை போல ஆண்டவரே இந்த வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நிறைவேறுகிறதை நாங்கள் எங்களுடைய கண்களிலால் ஆண்டவரே நாங்கள் அதை பார்க்கிறோம். சுவாமி ஆண்டவரே இந்த மக்கள் அதை உணர்ந்து கொள்ளப்படட்டும். சுவாமி ஆண்டவரே உங்களுடைய வருகையை ஆண்டவரே எதிர்நோக்குகிறவர்களாக உங்களுடைய வருகையில உம்மோடு கூட ஆண்டவரே சம்பாஷிக்கிறவர்களாக உங்களுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தகுதி உள்ளவர்களாக சுவாமி ஒவ்வொருத்தரும் நீ தம்மை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களையும் நீ தகுதிப்படுத்துங்க. சுவாமி எங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே இது போல ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இன்னும் அறியப்படாத ஜனங்கள் ஆண்டவரே இன்னுமே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உடைய சத்தியத்தை விலகிக் கொள்ளப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளப்படுவோம், சத்தியத்திற்கு செவி சாய்க்கப்படுவோம். நீர் உதவி செய்தல வேண்டுமாய் மிக கெஞ்சுகிறோம். சுவாமி தயவாக நீர் இறங்கி உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த வியாதினுடைய ஆண்டவரே எதனால வந்தது ஏன் வந்தது என்பதை அறிந்து கொள்ளப்படட்டும். சுவாமி ஆண்டவரே இப்படி ஆண்டவரே சம்பவிக்கப்படும் போது ஆண்டவரே இந்த மக்கள் தன்னுடைய நிலைமைகளை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை முறைகளை ஆண்டவரே அலசி ஆராயக்கூடியத்தக்கதாக தன்னுடைய ஆண்டவரே நம்ம எதிலிருந்து வந்திருக்கிறோம், நம்ம எந்த வழியா வந்திருக்கோம், பாவத்தில் இருக்கிறோமா அசுத்தத்தில் இருக்கிறோமா என்பதை என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அலசி ஆராயக்கூடியத்தக்கதான அந்த இருதயத்தை நீர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளாக நீர் ஊற்றுங்க. சுவாமி தயவாக நீர் இறங்கி உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரோடு நீர் இடைபடுங்க. ஆண்டவரே சுவாமி உடைய கிருபை தாங்க. சுவாமி இந்த வியாதினால கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. சுவாமி ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஆண்டவரே பெட் இல்லை, பெட் இருந்தா ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இருந்தா ஆண்டவரே சுவாமி மக்களுக்கு போதிதான அளவு கிடைக்க முடியல. ஆண்டவரே அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே சுவாமி எல்லாருக்கும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே போதுமான அளவு ஆண்டவரே இந்த ஆக்சிஜன் கிடைக்கவும் போதுமான அளவு பெட்கள் இருக்கிறதுக்கும் நீர் உதவி செய்யுங்க. தேவனே நீர் தயவாக நீங்க உதவி செய்யுங்க. கொரோனாவுடைய இந்த தாக்கம் குறையிறதுக்கு நீர் உதவி செய்யுங்க. சுவாமி ஆண்டவரே தயவாக இறங்கி உதவி செய்யுங்க.
ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே முயற்சி செய்கிற இதற்காக ஆண்டவரே உழைக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் செபிக்கிறோம். டாக்டருக்காக செபிக்கிறோம், நர்ஸுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஆளுகிற தலைவர்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எத்தனை அதிகாரிகள் எத்தனை ஊழியர்கள் சுவாமி தன்னுடைய தூக்கத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய பலவீனத்திலும் தன்னுடைய சரீர பலவீனத்தின் முழுவதையும் இதற்காக செலவு செய்து நேரங்களை செலவு செய்து இந்த வியாதியில் உள்ள மக்களை சுவாமி விடுதலாக்கிறதுக்கு எவ்வளோ பேர் போராடி கொண்டிருக்கிறாங்க சுவாமி. இந்த மக்களுக்கெல்லாம் இறங்கி உதவி செய்யுங்க சுவாமி. சீக்கிரத்தில் இந்த நிலைமைகள் மாறவும், சீக்கிரத்தில் இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் கிடைக்கவும் உதவி செய்யுங்க சுவாமி. அநேகரும் அறிந்து கொள்ளப்படணும் சுவாமி. இனியும் தாமதிக்காதபடி, இனியும் தன்னுடைய நாட்களை செலவு செய்யாதபடி, வீணடிக்காதபடி நோக்கி பார்க்கறதுக்கு நீர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டி உடைய கிருபை தாங்க சுவாமி. தேவைகளை சந்தித்தவர்கள் சுவாமி தயவாக நீர் இறங்கி உதவி செய்யுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்தவர்கள் சுவாமி. தேவனே நீர் பெரிய அதிசயங்களை செய்தவர்கள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. நாங்கள் இப்போ இதற்காக இந்த 3-4 வாரமாக நாங்கள் ஜெபிக்கும் போது இப்போதைய செய்தி என்னன்னா இந்த சென்னையில் அநேக 8000 பெட்டுகள் காலியா இருக்குது. பேஷண்டோட வருகை குறைந்திருக்குது. அந்த கொரோனாவோட தாக்கம் குறைந்திருக்குது. இன்னும் சுவாமி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சுவாமி மாறுறதுக்கு நீர் உதவி செய்யுங்க. இன்னும் வியாதிகள் பரவுற அந்த காரியங்கள் குறையவும் அநேக சீக்கிரத்துல குணமடையவும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த வெறுமையாக காணப்படணும், காலியா இருக்கணும் சுவாமி. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறுறதுக்கு நீர் உதவி செய்தல வேண்டுமா கெஞ்சுகிற சுவாமி. தயவாக உதவி செய்யுங்க. இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த மாதிரி லாக்டவுன் நேரங்களிலும் நீர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நம்முடைய வார்த்தையை நாங்கள் சுவாமி கேட்கறதுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசணும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிற ஜீவனால பிதாவே. நாம் செய்தி முன்பாக இரவு சூழ்ந்த லோகத்தில் நீ எப்பொழுதும் தூங்காமல் என்ற பாடலை பாடுவோம். பள்ள
நம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். மாத்திரம் நீ நம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். நன்றியே நன்றியே என் இயேசு என்னோடிருப்பதா. நன்றியே நன்றியே என் இயேசு என்னோடிருப்பதா. ஆதிகள் படகின்றே போதியே ஆழ்த்தினாலும் ஆதிகள் படகின்றே போதியே ஆழ்த்தினாலும் கடலே நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். கடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிலே அஞ்சிலே என் இயேசு என்னோடிருப்பதா. 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 ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது என்பதாக நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபை, உம்முடைய மாறாத தயவு எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறதை, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதையும் சுமந்து கொண்டு வந்ததையும் நாங்கள் அறிந்து உணர்ந்து உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை உண்மை உள்ளவர். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை, உம்மை போல எங்களை நன்றாக புரிந்து கொண்டவர்களும் எங்களை நன்றாக அறிந்தவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை அறிந்தவருமாக, எங்களை புரிந்தவருமாக, எங்களுக்கு அருகாமைகளை எப்பொழுதும் உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு அபரீதமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவ வார்த்தையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, பிட்டு தாரும் ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களுடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல். ஆண்டவரே, நீர் அந்த ஆறுதல் அரும் மருந்தை இந்த வேளையில எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், எங்களை நீர் வழி நடத்தும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட தேவன் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாக்கியத்தை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு எபினேசர். எபினேசர், இம்மட்டும் உதவி செய்தவர். தேவன் நமக்கு இந்த நாள் வரைக்கும் உதவி செய்து வந்திருக்கிறார். அவருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருந்து வந்திருக்கிறது. நான் ஜெப வேளையில சொன்னது போல அநேகருக்கு நமக்கு கேள்விகள் இருக்கலாம்.
ஆனாலும் தேவன் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பது எந்த மனிதராலும் மறுக்க முடியாத ஒரு சத்தியம். தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில அவர் ஆளுகை செய்கிறவராக, அவருடைய பிரசன்னத்தை அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தாராளமாய் கொடுக்கிறவராக, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக, நமக்கு செவி கொடுக்கிறவராக அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற காரியம் நிதர்சனம், உண்மை, சத்தியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராக நமக்கு உதவி செய்தவராக இருந்திருக்கிறார். எத்தனையோ நம்மை சுற்றி மரணங்களை பார்க்கிறோம், எத்தனையோ நம்மை சுற்றி இருக்கிற சவாலான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் இம்மட்டும் நம்மை தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்கு பின்பாக தேவ நோக்கம் இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஜீவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா, அதற்கு நாம் அவரை நன்றியோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதென்பதாக நினைத்து அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கிறது. அவர் இம்மட்டும் உதவி செய்தவர். அதனால்தான் அவருடைய இன்னொரு பெயர் எபினேசர். அவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். அதைத்தான் நாம் வேத பாடமாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம். அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணமானது, பயணம் போனது. ஜான் பனியன் என்கிற ஒரு தேவ மனிதன் அவர் சிறைச்சாலையில தள்ளப்பட்ட பொழுது பில்கிரிம் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருந்தார். மோட்ச பிரயாணம் என்கிற தமிழிலே அந்த புத்தகம் உலகத்துல சொல்லப்படுகிறது பைபிளுக்கு அப்புறம் அதிகமாக விற்கப்பட்ட புஸ்தகம் அதுதான் அப்படின்னு. அவ்வளவு அதுல யதார்த்தமான அன்றாட வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து அதுல அந்த ஜான் பனியன் அழகாக அந்த புஸ்தகத்தை விவரித்து எழுதியிருப்பார். படிக்காதவங்க நீங்க தயவுசெய்து அந்த புஸ்தகத்தை வாங்கி படியுங்கள். தேவன் உங்களோடு நிச்சயமாக பேசுவார். அந்த புத்தகத்தில் அவர் எழுதும் போது நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவனாக ரட்சிக்கப்பட்டவர்களாக அந்த சிலுவை நோக்கி, ரட்சிப்புக்கு முன்பாக சிலுவைக்கு வந்த பிறகு தேவன் எப்படி அந்த பிரயாணத்தை நம்மை நடத்துகிறார் என்பதை குறித்து அந்த மோட்ச பிரயாணம் என்கிற புஸ்தகத்துல அவர் எழுதியிருப்பார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உலக பிரயாணத்துல, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு அநேக விதமான இக்கட்டுகளும் சவால்களும் நாசமோசங்களும் அநேக விபத்துகளும் அநேக இழப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது, நடக்கிறது. ஆனால் இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையில கூட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை இன்றைக்கு ஒரு முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், 2 வழிகளை குறித்து சொன்னார். கேட்டுக்கு போகிற வாசல் மிக விரிவாய் அகலமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலோ அது இடுக்கமான வாசல் என்று சொன்னார். இந்த 2 வாசல் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அநேகர் அதுல அநேக தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார். ஒருவர் ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு போயிருக்கலாம், கேட்டுக்கு போகிற வாசலை தெரிந்திருக்கலாம். ஆனால் 2 வாசலுடைய முடிவுக்கு இன்றைக்கு உலகம் வந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இடுக்கமான வாசல்ல பிரவேசித்தவர்கள் அந்த ஜீவனுக்கு போகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அகலமான விரிவான விசாலமான பாதையில சென்றவருடைய அந்த வழியினுடைய முடிவும் இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. எந்த வழியில நாம் இருக்கிறோம் என்பதை நீங்களும் அறிவீர்கள், தேவன் அறிவார். நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை பிரயாணத்துல, இந்த வாழ்க்கை யாத்திரையில தேவன் நம்மோடு கூட இருந்து இம்மட்டும் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அவருடைய கரம் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தினது. அதை யோசித்தவராக நீங்களும் நானும் அவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்ததற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நாம் துதிகளை ஏறெடுக்க, அவருக்கு உண்மையா இருப்பதுதான் நம்மிடத்துல பரலோகமும் தேவனும் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். அன்பானவர்களே, தேவன் இந்த எபினேசராக எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே செய்தியின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். சாமுவேல் இஸ்ரவேல் மக்களை நியாயாதிபதியாக நியாயம் தீர்த்து கொண்டிருந்த நாட்கள் அவை. பெலிஸ்தியர்கள் அந்த இஸ்ரவேல் மக்களோடு அநேக தரம் யுத்தம் செய்து கொண்டிருந்த நாட்கள் அவை.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில சாமுவேல் அப்பொழுதுதான் அவர் நியாயாதிபதியாக பொறுப்பேற்றுகிற அந்த நாட்களிலே அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையில சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் மக்களை எப்படி நடத்தினார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் வேத பகுதியாக வாசித்தோம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை வாசித்தோம். இங்கே 3ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமையை குறித்து, அவர்கள் செய்ய வேண்டியதை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மக்கள் அநேக தரம் அவர்கள் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை வணங்கினதினாலே, தேவ கோபத்துக்கு ஆளானதாலே அநேக தரம் சத்துருக்களுடைய பிடியிலே அவர்கள் அகப்பட்டதை நாம் வேதத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். மோசேயினிடத்துல தேவன் சொன்னார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துடையவர்கள், இவர்களை நான் அழித்து போட்டு உன் மூலமாக ஒரு புதிய சந்ததியை உருவாக்குவேன் என்று தேவன் மோசேயினிடத்துல சொன்ன பொழுது, ஆண்டவரே வேண்டாம், அப்படி வனாந்தரத்துல கொண்டு போய் அழித்து விட்டார் என்று தேவனை குறித்த உம்மை குறித்து மக்கள் பேசுவார்களே, அந்நியர்கள் பேசுவார்களே என்று மோசே அந்த மக்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடினான். அப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலே நடத்தினார். ஆனாலும் அவர்கள் அதே வண்ணமாக வாழ்ந்ததினாலே அவர் சொன்னார், அவருடைய கோபத்தில் சொன்னார், இந்த சந்ததியா நான் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள். 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் சஞ்சரித்து அழிந்து போன பின்பு அடுத்த சந்ததியார், அந்த சந்ததி அதற்கு அடுத்த அந்த சந்ததியார் மாத்திரம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற சந்ததிக்கு தேசத்துக்குள்ளாக பிரவேசித்தார்கள். இது சரித்திரம். அன்பானவர்களான மனிதனுடைய இருதயம் அப்படியேதான் இருக்கிறது. வணங்கா கழுத்துள்ளவனாகத்தான் அநேக நாள் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அநேக தரம் அவர்கள் தேவனை விட்டு விலகி போனதை வேதவசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதேதான் சாமுவேலும் இங்கே சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலே விதமாக அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். நீங்கள் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி அந்நிய தேவர்களை விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது சத்துருக்களுடைய கிரியைகளிலிருந்து, சத்துருடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று சாமுவேல் அந்த மக்களுக்கு எச்சரிக்கிறார். அதன் விளைவாக அவர் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். மிஸ்பாவிலே 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அவர் மிஸ்பாவிலே எல்லாரையும் ஒன்று சேர்த்து, அவர்கள் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே அவர்கள் சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இந்த மிஸ்பா என்கிற இடத்துல எல்லாரும் கூடி சேர்ந்து உபவாசித்து மனம் திரும்பி கொண்டிருக்கிற நேரத்துல அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, பெலிஸ்தியர்கள் நமக்கு விரோதமாக வருகிறார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் இருந்த பொழுது எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். சாமுவேலும் தேவனிடத்தில் நின்று அந்த ஜனங்களுக்காக மன்றாடுகிறதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம்.
அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நெருக்குதல் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நாம் முதலாவதாக செய்ய வேண்டியதை தான் இங்கே சாமுவேல் அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு உணர்த்தினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அதை தான் செய்ய வேண்டும். முதலாவதாக நாம் முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி அவரை மாத்திரம் ஆராதனை செய்வோமானால், அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமானால், அவரை மாத்திரம் நம்புவோமானால், நம்முடைய சூழ்நிலைகள்ல எப்படிப்பட்ட சத்ருவினுடைய அக்னி அஸ்திரங்கள் நம்ம மேலே எய்யப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நமக்கு கேடகமாக இருந்து நம்மை அதிலிருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இங்கேயும் அதேதான் நடந்தது. அப்படி அந்த மக்களெல்லாம் கூடி சேர்ந்து ஜெபித்த போது அவர்கள் தேவனுக்கு என்று சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் பொழுது 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தாரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். திரளாக வந்த பெலிஸ்தியரை அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் முறியடித்ததை தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். இதற்கு ஒரு அடையாளமாகத்தான் சாமுவேல் என்ன செய்கிறான்? 12ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை பயணம் நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது, ஒரு யாத்திரை போன்றது. அந்த யாத்திரையில நம்முடைய வாழ்க்கையில அநேக இடுக்கங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா காரியங்களும் வரலாம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் ஆராதனை செய்வோமானால் நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தர் அவைகளை முறியடிப்பார். கர்த்தர் நமக்கு அரணாக, கோட்டையாக, நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். அதைத்தான் இங்கே சாமுவேல் அதற்கு அடையாளமாக தான் அங்கே ஒரு கல்லை வைத்து இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அதை சொல்ல முடியும். இப்படிப்பட்ட கொள்ளை நோயின் மத்தியிலே, இப்படிப்பட்ட ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன் நிலைமையில தேவன் நமக்கு இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் நம்மை போஷித்து இருக்கிறார். இம்மட்டும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ பேர் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்து குணமாக்கி வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில, இப்படிப்பட்ட நெருக்கடி மத்தியில தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்றால் இம்மட்டும் நமக்கு அவர் உதவி செய்திருக்கிறார், இம்மட்டும் நமக்கு அவர் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். எபினேசராக அவர் இருந்திருக்கிறார். அன்பானவர்களே, இது நாம் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. நாம் நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைய வரைக்கும் நம்ம மூச்சு விடும்போது நம்ம சுவாசத்தை பத்தி யோசிச்சதே கிடையாது. நம்ம அன்றாட வேலையில முழுகிட்டு இருந்தோம், இதை அதை செஞ்சு இங்க அங்க ஓடிட்டு இருந்தோம், மூச்சு விடுறது பாடு தானா நடந்துட்டே இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனா வந்த பிறகு ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளவு பல்ஸ் இருக்குது. இது அடிக்கடி இன்னைக்கு ஜுரம் வந்த உடனே நம்ம முதல் பார்க்கிற காரியம் அதுதான். அது வரைக்கும் நம்ம சுவாசத்தை பத்தி யோசிக்கவே இல்லை, அதை குறித்து நாம் அக்கறை இல்லாததா இருந்தோம். அது பாட்டுக்கு. ஆனால் நம்முடைய இருதயம் நமக்கு சுவாசை எடுத்துக்கொண்டு அது பாட்டுக்கு வேலை செய்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த வியாதி வந்த பிறகுதான் சுவாசத்தை குறித்து யோசிக்கிறோம், அதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, நாம் மறந்தாலும் நமக்கு அந்த ஜீவனுள்ள சுவாசத்தை கொடுத்த தேவன், நமக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதின அந்த தேவன் இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது.
இந்த இஸ்ரவேல் மக்கள் அநேக தரம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அவருடைய வழிகளை விட்டு விலகி போனாலும், எப்பொழுதெல்லாம் அவர்கள் கூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்களோ, ஜெபித்தார்களோ, தேவன் அவருக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். அவருடைய ஜெபங்களை கேட்டு வந்திருக்கிறார். அவளுக்கு ஒத்தாசை அனுப்பி இருக்கிறார். அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் வந்த பொழுது ஆண்டவர் அந்த சத்துருக்களின் மேலே இடி முழக்கங்களை வரவழைத்து அது நிமித்தமாக பயந்து போனாங்க. இடியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கிராம பகுதிக்கு போகணும். கிராம பகுதியில இடி மின்னலோட மழை பெஞ்சதுன்னா பயந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஓப்பனான இடத்துல வர்றதுக்கே பயப்படுவாங்க. இடி நம்ம மேல விழுந்துருமோ? அந்த மாதிரி எத்தனையோ நடந்த காரியங்களை நாம் நியூஸ்ல பார்த்திருக்கிறோம். கண்கூடால் நிறைய காரியங்களை கேட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படி இடி தாக்கி இறந்து போனவர்கள் அநேகர். பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அது தெரியாம இருக்கலாம். ஆனால் கிராமத்தில் இருக்கிறவர்கள், தொலைதூரத்தில் இருக்கிறவர்கள், வெளியிடங்களில் இருக்கிறவர்கள் அந்த இடி முழக்கத்தை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அன்றைக்கு பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் படையெடுத்து வந்தபோது இடி இடிக்க ஆரம்பிச்சது, இடி முழக்கங்கள் வர ஆரம்பித்தது. அதற்கு பயந்த அந்த மக்கள் ஓடினார்கள். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய காரியம் என்னென்று அவங்களுக்கு தெரியும். அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். அவர்களோடு கூட அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறது. அதனால நாம் அவர்களை நெருங்க முடியாது என்று அந்த நாளிலே அவர்கள் தப்பித்து ஓடினார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும், இந்த பிரச்சனையிலும், இந்த நெருக்கடியிலும், இந்த சவாலான சூழ்நிலையில தேவன் நம்மோடு கூட நிச்சயமாய் இருக்கிறார். இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்கு அடையாளம், அதற்கு சாட்சி நம்முடைய நாசியிலே சுவாசம். அவர் இதுவரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்து, நமக்கு பாதுகாப்பை கொடுத்து, நம்மை பராமரித்து, நம்மை போஷித்து, நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த எபினேசர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, எபினேசராகிய அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதுல 4 மாத்திரம் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். எபினேசராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மட்டும் அவர் உதவி செய்திருக்கிறார் என்றால் 4 காரியங்கள் நிச்சயமாக நமக்கு தெரிய வருகிறது. என்னவென்றால், அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இரண்டாவதாக, அவருடைய தெய்வீக ஆதரவு நம்மோடு கூட இருக்கிறது. தெய்வீக அடைக்கலம் நம்ம கூட இருக்கிறது. தெய்வீக உதவியாளராக அவர் நம்மோடு இருக்கிறார். இதைத்தான் பெலிஸ்தியர்கள் பார்த்து பயந்து ஓடினார்கள். அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். அவர்களோடு கூட தேவன் இருக்கிறனால நாம் நெருங்க முடியாது. அன்பானவர்களே, நாம் தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது, தேவனோடு ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கும் பொழுது சத்துரு நம்மை நெருங்க அவன் அஞ்சுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், பிசாசும் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறான். அவனும் அந்த பிசாசுகளும் தேவனுக்கு நடுங்குகின்றன. அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் தான் தேவ வசனத்துக்கு எவ்வளவு நடுங்குகிறோம். அப்படி நாம் நடுங்கி அவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவரை தேடுவோமானால், அவருடைய முகத்தை நாடுவோமானால், அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போமானால், அவர் எபினேசராக இருந்து இம்மட்டும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். இந்த 4 காரியங்களை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, அந்த தெய்வீக பிரசன்னம், டிவைன் பிரசன்ஸ். அன்பானவர்களே, நீங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். இந்த யாத்திரையான இந்த வாழ்க்கையில அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தக்கூடியதா இருக்குது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கே யாக்கோபினிடத்திலே தேவன் இவ்விதமாக சொல்லுகிறதை நமக்கு தெரியும். அது வாக்குத்தத்தமாக அநேக நேரத்தில் நாம் அதை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். யாத்திராகமம் 28:15. ஆதியாகமம், யாத்திராகமம் அல்ல, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம், மன்னிக்கணும், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் நம்மை கைவிடாமல் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட பொழுதும் இருப்பதனால ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். இந்த வாழ்க்கையின் யாத்திரையில எல்லா சூழலிலும் நாம் அவரை முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு அவரையே ஆராதித்து அவரையே தொழுது கொள்வோமானால் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல், நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற அவருடைய நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நாம் போகிற இடமெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த யாத்திரையில அவர் நம்மோடு கூட இருந்து அவர் சொன்னதை செய்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக, அவர் இந்த யாத்திரையிலே நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் திருப்பிக் கொள்வோம். இப்பொழுது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் திருப்பிக் கொள்வோம். இங்கே மோசே இடத்துல தேவன் வாக்குத்தத்தமாக சொல்லுகிற வசனத்தை நாம் அறிவோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலக யாத்திரையில அநேக நேரம் நாம் ஓடி ஓடி களைத்து போய்விடுவோம். அநேக நேரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போல அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நெருக்கடிகள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், காலையில் எழுந்தா இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவேன் என்று அநேகருடைய வாழ்க்கையில கேள்விகள் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில அந்த ஓட்டம் உண்டு, இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த உலக யாத்திரையில அந்த கொந்தளிக்கும் கடலை போல சூழ்நிலைகள் இருந்தாலும், புயல் வீசினாலும், காற்றடித்தாலும், நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சூழ்நிலையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலை நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, அவர் நமக்கு தைரியத்தை கூட தருகிற தேவனா இருக்கிறார். உபாகமம் 20வது அதிகாரம் முதல் வசனத்துல, உபாகமம் 20வது அதிகாரம் முதல் வசனத்துல கர்த்தர் விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். உபாகமம் 20வது அதிகாரம் முதல் வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்து உன்னிலும் பலவானாக, உன்னிலும் பெரிய சேனையாக, சத்துரு எவ்வளவு பெரிய சேனையோடு கொக்கரித்துக் கொண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு அவர் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், இந்த நிலைமையிலும், இந்த நெருக்கடியிலும், இந்த சவாலான நேரங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பதனால சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் மருந்து இல்ல, அதுக்கான சிகிச்சை இல்ல, எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு நாம் எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைந்து கொண்டிருக்கிறோம். வெளியே செல்ல முடியாதபடிக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் அநேக கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், இத்தனை விதமான சத்துருடைய காரியங்கள் இருந்தாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலக யாத்திரையில ஆண்டவர் நம்ம எல்லா சூழலிலும் நம்மோடு கூட இருக்கிறார். இது ஏதோ ஒரு பெரிய சமூகத்துக்கு, ஒரு பெரிய கூட்டத்துக்கு இல்ல, தனி மனிதனுக்கும் இது உண்டு. தனி மனிதனுக்கும் இந்த பாதுகாப்பு உண்டு. அதைத்தான் மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம், அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏனெனில் மத்திய 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ
அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். 2 பேர் 3 பேர் அவர்கள் மத்தியிலே தேவன் இருப்பார். இன்னைக்கு நாம் அடைக்கப்பட்டு ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நாம் அவரை முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு இந்த நாட்களில் நாம் அவர் முகத்தை தேடுவோமானால் அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய இருதயத்துல அவர் நம்ம மத்தியில் அவர் இறங்குவார். என்றால் அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவர், அவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்யக்கூடிய எபினேசராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த தெய்வீக பிரசன்னம், அந்த எபினேசர் நம்மோடு இருக்கும் பொழுது தெய்வீக பிரசன்னம் இருக்கும். 2வது தெய்வீக ஆதரவு நமக்கு அவர் கொடுப்பார். டிவைன் சப்போர்ட். அன்பானவர்களே, யாருக்கு ஆதரவு தேவைப்படும்? பலவீனமானவர்களுக்கு தான் ஆதரவு தேவைப்படும். ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் நடக்க முடியாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு கோலை கொடுப்பாங்க. அதை வச்சு நடந்து பழகின பிறகு மறுபடியும் அந்த காயப்பட்ட பிடெல்லாம் குணமாகிற வரைக்கும் அவங்களுக்கு அது ஆதரவு கோலா இருந்து அவங்களுக்கு அது உதவியா இருக்கும். அது குணமானப்பட்ட பிறகு அவங்க மறுபடியும் நன்றாக நடக்க ஆரம்பித்துருவாங்க. இது நம்ம உலகத்துல பார்க்கிறோம். யார் பலவீனமா இருக்கிறார்களோ, யார் குறைவோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆதரவு தேவை, இந்த டிவைன் சப்போர்ட் தேவை. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். அதன் பின்பாக அவருடைய ஆதரவு நம்மோடு கூட இருக்கும். எபினேசராகிய தேவன், இம்மட்டும் உதவி செய்யக்கூடிய அந்த தேவன் நம்மோடு இருப்பாரானால் 2வதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அந்த தெய்வீக ஆதரவு. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 18:35 வசனம். சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பலவீனனுக்கு அவர் பலன் தருகிறவராக, குறைவுள்ளவரை அவர் நிறைவாக்குகிறவராக, பலமில்லாதவருக்கு அவர் ஆதரவாக, என்னை தாங்குகிறவராக, அவருடைய வலது கரம் எப்பொழுதும் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஏசாயா 46ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசி இடத்திலே இப்படியாக நாம் அவரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்வோம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்நிதியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்திலிருந்து உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். டிவைன் சப்போர்ட், அந்த தெய்வீக ஆதரவாக எபினேசராகிய அவர் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த ஆதரவு நமக்கு கிடைக்கும். நம்மை சுமப்பார், நம்மை ஏந்துவார், நம்மை தாங்குவார், நம்மை தப்புவிப்பார். இதுவரைக்கும் அதை செய்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அவரை நம்மை ஏந்தி சுமந்து நம்மை தாங்கி நம்மை தப்புவித்ததுனால்தான் நம்முடைய நாசியிலே சுவாசம், நமக்கு ஜீவன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிற அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இம்மட்டும் உதவி செய்த எபினேசர். 3வதாக டிவைன் ரெஃப்யூஜ், தெய்வீக அடைக்கலம். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல மோசே இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த உலகத்துல ஒரே அடைக்கலம், ஒரே நம்ப தகுந்த ஆதாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஆதாரம், ஒரே அடைக்கலம் அவர் மாத்திரமே. அவருடைய செட்டை நிழலிலே நாம் அவரிடத்துல போய் தங்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், எந்த சத்துருடைய கிரிகளா இருந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நான் உங்களுக்கு ஆதாரமாய், நான் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பேன். ஏசாயா இப்படியாக சொல்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இவ்விதமாக தீர்க்கதரிசி சொல்கிறார், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல, இப்ப பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். பெரு வெள்ளத்துக்கு நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பலனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா நீர். வெயில போறவங்களுக்கு தான் அந்த நிழலோட அருமை என்னன்னு தெரியும். ஐயோ, எங்கேயாவது நிழல் கிடைக்காதா, கொஞ்சம் நான் இளைய பாடுறதுக்கு ஒரு நல்ல மரத்துடைய நிழல் கிடைக்காதா? நீங்க ஹைவேஸ்ல போனீங்கன்னா பாப்போம் அங்கங்க காரை நிறுத்திக்கிட்டு அங்க உட்காந்துட்டு அந்த மரத்து நிழல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த வெயிலின் கொடூரம் அந்த நிழல்ல உட்கார்ந்து இருக்கும் போது, அந்த அழகான மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும், அந்த பச்சையான மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அவ்வளவு ஒரு ஆதரவாக, அவ்வளவு ஒரு அடைக்கலமாக, அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சுகமான ஒரு அனுபவம். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா நீர், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா நீர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல அநேக தரம் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். இந்த வாழ்க்கை யாத்திரையில எல்லாம் சுமூகமாவே இருக்கும், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கவே முடியாது. இந்த வாழ்க்கை யாத்திரையில எது வேண்டுமானாலும், எப்ப வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், எபினேசராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். டிவைன் ரெஃப்யூஜ். கடைசியாக டிவைன் ஹெல்பர், தெய்வீக உதவியாளராக, தெய்வீக உதவியாளராக அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த நாளும் இருக்கிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 47, 40, 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதே. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை யார் நினைப்பாங்க? படிக்காதவனை, பணம் இல்லாதவனை, தாளந்து இல்லாதவனை, எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதவனை, சுறுசுறுப்பா செய்ய முடியாதவனை, ஸ்மார்ட்டா செய்யாதவனை இந்த உலகம் தள்ளி வச்சிருது இன்னைக்கு. ஏன்னா அத்தனை வேகமா இன்னைக்கு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இது மத்தியில தன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்தை காத்துக் கொள்வதற்கு எதையாவது செய்தாதான் நாமும் இந்த உலகத்துல போராடி ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஈஸியா அந்த உலகம் தூக்கி எறிஞ்சிரும். ஈஸியா அந்த உலகம் தூக்கி எறிஞ்சிரும். இவர்கள்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கப்பட மாட்டாரு, இந்த பொசிஷனுக்கு இவர் லாய்க்கப்பட மாட்டாருன்னு இந்த உலகம் அப்படியே தூக்கி எறிந்து விடும். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் சிறுமையும் எளிமையுமானவரை நினைக்கிறவர். நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் நம்மை நினைக்கிறவரா இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா நேரத்திலும் துணையாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதம், இந்த எபினேசராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது, அவரை மாத்திரமே நாம் ஆராதிக்கும் போது நமக்கு அவர் தருகிறவரா இருக்கிறார். அதுதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படியாக அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அதை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 13:6ஆம் வசனம். அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நான் தைரியம் கொண்டு
கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வார், நான் பயப்படேன் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், டிவைன் ஹெல்பர், தெய்வீக உதவியாளர். அன்பானவர்களே, இந்த எபினேசர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த தெய்வீக உதவி நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அவருடைய சகாயம், அவருடைய ஒத்தாசை நமக்கு எப்பொழுதும் உண்டு. அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கிழக்கில் இருந்து அல்ல, மேற்கில் இருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு ஒத்தாசை வரும். அவரே என்னுடைய சகாயர், அவரே என்னுடைய பலன், அவரே என்னுடைய துணை, அவரே எனக்கு அடைக்கலம், அவரே என்னுடைய பலனா இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அன்பானவர்களே, இந்த எபினேசர் ஆகிய தேவன் இந்த நாளில் உங்களோடு இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நாம் செய்ய வேண்டியது, அன்றைக்கு சாமுவேல் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னது போல, உங்கள் மத்தியிலிருந்து அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் விலக்குங்க. உங்கள் மத்தியிலிருந்து விக்கிரகங்களையும் அஸ்தவத்தையும் நீக்கி தேவன் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்யுங்கள், அவரை மாத்திரமே பற்றிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நம்மை விட்டு நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா போதும். அவருக்கு பிரியமானதை நாம் மாத்திரம் செய்வோமானால், அவரையே நம்புவோமானால், அவரையே நோக்கி பார்ப்போமானால், அவரையே விசுவாசித்து நடப்போமானால், இந்த உலக யாத்திரையில என்னை சுற்றி கொந்தளிப்புகள் இருக்கலாம், என்னை சுற்றி போராட்டங்கள் இருக்கலாம், என்னை சுற்றி நம்பிக்கை இல்லாத நிலைமைகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட புயல் அடிச்சாலும் காத்தடிச்சாலும் என்னுடைய படகுல இயேசு உண்டு. காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய, தன்னுடைய வார்த்தையினாலே அமைதிப்படுத்தக்கூடிய தேவன் உண்டு. அவருடைய பிரசன்னம் உண்டு, அவருடைய உதவி உண்டு, அவருடைய அடைக்கலம் உண்டு, அவருடைய ஆதரவு உண்டு. அன்பானவர்களே, இந்த தேவனை தான் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார், இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். அதனாலதான் அன்னைக்கு சாமுவேல் அங்கே ஒரு கல்லை நாட்டு, இந்த இடம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், இம்மட்டும் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார் சொல்லி அந்த இடத்துக்கு அவர் எபினேசர் என்ற பெயர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த கொள்ளை நோய் மத்தியில இம்மட்டும் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கலாம். உங்க கேள்விகள் எல்லாம் பக்கத்துல வச்சிருங்க. ஆனால் நம்மை இம்மட்டும் நிறைய கேள்விக்கு இன்னைக்கு பதில் இல்லை. பதில் ஒரு நாள்ல நமக்கு வரும். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, சில அடையாளங்களை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். இது நடக்குது, ஆனா ஒருத்தருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, ஒருத்தருடைய ஜெபம் கேட்கப்படல. இந்த கேள்விகள் நமக்குள்ள இருந்தாலும் அது எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு ஒரு காரியம், இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எனக்கு யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பதில் அளிக்கல, அவங்களுக்கு சுகம் கொடுக்கலன்றதுக்காக தேவன் சுகமாக்கவே முடியாது என்ற அர்த்தம் இல்ல. அவருடைய சுகமாக்கும் வல்லமை இன்றைக்கும் வல்லமையாய் அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அவருக்கு ஏன் சுகம் கிடைக்கல? அது நாம் தேவனிடத்துல அந்த கேள்வியை விட்டுவிடுவோம். தேவனுக்கே இந்த காரியத்தை நாம் விட்டு விடுவோம். நாம் செய்ய வேண்டியது, நமக்கு இம்மட்டும் இந்த நாள் வரைக்கும் அவர் எபினேசராக இருந்து அவருடைய ஆதரவு கோலை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அடைக்கலத்தை, அவருடைய உதவியை, அவருடைய சகாயத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக இம்மட்டும் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த வாழ்க்கை பிரயாணத்தை நாம் முன்னேறி செல்வோம். பாரமான யாவையும் தள்ளிவிட்டு, எபிரேயர் சொல்கிறார், பாரமான யாவையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி உங்கள் ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவீர்கள். நம்மை பாதுகாக்க ஒரு தேவன் உண்டு, நம்மை வழிநடத்த ஒரு தேவன் உண்டு, நம்மை கரம் பிடித்து நம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனை நோக்கி தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம். இதுவரைக்கும் உதவி செய்தார், இனியும் அவர் செய்ய வல்லவராகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? இம்மட்டும் உதவி செய்த அந்த எபினேசருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
இம்மட்டும் நமக்கு நாசியில சுவாசத்தை கொடுத்து, இம்மட்டும் நமக்கு பலனாயிருந்து, இம்மட்டும் நமக்கு ஆதரவாயிருந்து, இம்மட்டும் நமக்கு அடைக்கலமாயிருந்து, இம்மட்டும் அவருடைய பிரசன்னத்தை தந்து, இம்மட்டும் அவருடைய பாதுகாப்பை கொடுத்து, இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிற அந்த எபினேசரை நம் முழுகிறதைத்தோட நன்றியோட துதிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மெய்யான ஜீவனுள்ள தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்து, இதுவரையும் எங்களை பாதுகாத்து, இதுவரையும் எங்களை போஷித்து, இதுவரையும் எங்களை இந்த கொள்ளை நோய்க்கு விலக்கி நீங்களாக்கி பாதுகாத்துக் கொண்டீர். இதுவரைக்கும் எங்களுடைய நாசியில சுவாசத்தை கொடுத்தீர். இனியும் நீர் கொடுக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லா சூழலிலும் போதுமானவரா இருக்கிறீர். சத்துரு குதிரைகளோடும் ரதங்களோடும் பெரிய சேனையோடும் வந்தாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். எங்களை சுற்றி எத்தனை பெரிய கொந்தளிப்புகள் இருந்தாலும், ஆண்டவரே எங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் எங்களை சுற்றி இருந்தாலும், நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பான மக்களோடு நீர் இருந்தருளும். இந்த அன்பான சகோதர சகோதரிய குடும்பங்களோடு நீர் இருந்தருளும். உடைய தெய்வீக பாதுகாப்பை, தெய்வீக அடைக்கலத்தை, தெய்வீக ஆதரவை, தெய்வீக பிரசன்னத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் தந்து ஆசீர்வதித்து இந்த யாத்திரையில நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல நீர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் எபினேசராக இருந்து இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பாராக. ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே